நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பரபரப்பான இந்த சூழ்நிலையில கரெக்டா ஒரு பக்கம் கிளி, ஒரு பக்கம் மயில் கூவம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க. அப்படியெல்லாம் ஒரு அவரைப்பட்டையும் இல்லை. கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல, அவர் இருந்து மயில் போல நல்லா சந்தோஷமா இருந்தாரு. ரெக்க விரிச்சு ஆடி தோகையை கொண்டு போயிட்டு இலக்கியா கிட்ட சந்தோஷத்தை பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம இலக்கியா இருந்து ஒரே அடியா குட்டு 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 குட்டுன்னு எடுத்தான் பாரு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த காலி பண்றாங்க. கௌதமுக்கு கண்ணீர் மழுக அழுந்து அழுந்து சலிச்சு போயிட்டாரு. இந்த விஷயத்த ரேவதி உடனே இலக்கியாவுக்கு போன் பண்றாங்க. ஆனா நம்ம இலக்கியா ஓவர் ஸ்மார்ட். டே நான் போனை எடுத்தாதானே போனை சுவிச் ஆஃப் பண்றோம்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை சுவிச் ஆஃப் பண்ணிச்சு. இந்த மாங்காய் மடியை வச்சு என்னதான் பண்றேன்னு சொல்ல தெரியல. நம்ம கௌதம் இருந்து ஒரு பக்கம் கதறி அந்த ஐயோ இலக்கியா எங்க போனான்னு சொல்லிட்டு தெரியல. இலக்கியா என்ன ஆனான்னு சொல்லிட்டு தெரியல. இந்த டைரக்டருக்கு வேற வேலையே இல்லையா, நம்மள ஏன்டா இந்த மாதிரி கவலைப்பட வச்சிருக்காங்க. சீரியல்ல ஒரு மாதிரி கூட்டு போனான்னா ஒரே அடியா மாதிரியா கூட்டு போயிருக்காங்க. இது எங்க போதுன்னு தெரியல, எங்க வருதுன்னு தெரியல, எப்படி போதுன்னு தெரியல. லாஸ்ட்ல என்னதான் நடக்க போகுது. நமக்கு எஸ்எஸ்கே ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண, மறுபக்கம் அஞ்சலி பிரச்சனை பண்ண, இப்ப நம்ம இலக்கியாவே பிரச்சனையா இருக்காங்க. இப்ப நம்ம பைரவி இருக்காங்களா, அவங்கள போயிட்டு அடி அடின்னு பொழக்க போறாரா, இல்ல பைரவியை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போறாரா, இலக்கியாவை காப்பாற்ற போறாரா, என்னதான் பண்ண போறாரு நம்ம கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நாம ஒரு பக்கம் தலைமயிர பிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிறதாக்குது. சரி இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மாசம் வந்தாலும் நான் மரண மாசம் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம இலக்கியாவுக்கு முன்னாடி எஸ்எஸ்கே வந்து காரை டபுகுன்னு நிறுத்துறாரு. உடனே பார்க்கணுமே பக்குன்னு திக்குன்னு பாக்குறாங்க. பார்த்தா எஸ்எஸ்கே உனக்கு வேற வேலையே இல்லையா, என்னோட குடும்பத்தை சந்தோஷத்தை அழிச்சிட்டா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. அந்த பைரவி உனக்காக சதி திட்டம் திட்டினது எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனா இப்ப நான் உனக்காக தான் பேச வந்திருக்கேன். நீ உன் புருஷன் கூட போய் சந்தோஷமா இல்ல, அந்த சாயல் டெஸ்ட்டை நானே கேன்சல் பண்ணிடுறேன். எனக்கு இப்பதான் செருப்பால் அடிச்ச மாதிரி புத்தி வந்துச்சு. வாழ்க்கையில காசு பணன்றது எப்பனாலும் சம்பாதிச்சுக்கலாம். காசு பண்றது நாமளா சேர்த்து வைக்கணும். மத்தவன் அடிச்சு புடுங்க கூடாது. ஒரு செகண்ட்ல உயிர் போக இருந்துச்சுமா, அந்த செகண்ட்ல என் உயிரை காப்பாத்தந்தே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதனடா புது ட்விஸ்டா இருக்கு. வரவேல நம்ம இலக்கியா யாரோ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டொனேஷன் பண்ண, அது வேற யாரும் இல்லைங்க, கரெக்டா வேற யாரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தாட்சாயணி தாங்க. அந்த பிளட் மட்டும் கிடைக்கல, தாட்சாயணி உயிரோடவே இருந்துக்க மாட்டாங்க. அப்பதான் உயிரோட மதிப்பு தெரியுது, காசோட மதிப்பு ஒரு புரிய வந்திருக்கு. நம்ம துணை நம்ம விட்டு போற மாதிரி தான் அதோட வலி, அதோட கஷ்டம் தெரியும். எனக்கு அதோட வலியும் கஷ்டம் நீ உணர்த்திட்டேன், இனிமே உங்க வாழ்க்கையில நான் குறிப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம எஸ்எஸ்கே ஒரு பக்கம் போட்டிடுறாங்க. மறுபக்கம் அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாய் டெஸ்ட்டை நான் ஓகே பண்ணிட்டோமா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. அதே சமயத்தில் நம்ம கௌதமுக்கு ஃபோன் பண்ணா கௌதம் இருந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாரு. என்னதான் நடக்குது. ஒரு பக்கம் இலக்கியா சுவிட்ச் ஆஃப் பண்றா, மறுபக்கம் கௌதம் சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்க. மாத்தி சுவிட்ச் ஆஃப் பண்ணா என்னடா நடக்க போகுது, என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆத்திரம் எனக்கு புரியுது. எனக்கும் அப்படிதான் இருக்கு. என்ன பண்றதுங்க, வாழ்க்கைன்னா இப்படிதான். ஒரு பக்கம் ஏற்ற தாழ்வு ஒரு இருக்குதானே இருக்கும். நம்ம பைரவிக்கு சரியான அடி உள்ள போதுங்க நம்ம கௌதம் கிட்ட. ஆனா சாதா அடி இல்லை, செம்ம அடி உள்ள போதும். நீ எல்லாம் அம்மாவா, நீ எல்லாம் அம்மா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, தகுதியே நீ இழந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடிக்க போறாரு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.